உதகை கொடைக்கானலுக்கு செல்லும் ஊர்திகளுக்கு இணைய வழியில் இ பாஸ் பெறும் நடைமுறை இன்று முதல் தொடங்கியுள்ளது. உதகை மற்றும் கொடைக்கானல் மலைச்சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் நாளை முதல் இ பாஸ் முறையை பின்பற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. அதன்படி இணைய வழியில் இ பாஸ் பெறுவதற்கான நடைமுறை இன்று முதல் தொடங்கியுள்ளது. வெளிநாட்டு பயணிகள் மின்னஞ்சல் முகவரி வாயிலாகவும் உள்நாட்டு பயணிகள் கைபேசி எண் வாயிலாகவும் இ பாஸ் கோரி விண்ணப்பிக்கலாம். ஜூன் 30ஆம் தேதி வரை இ பாஸ் நடைமுறையில் இருக்கும் என்றும் இதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் வழங்குவது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என உணவகம் மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த இ பாஸ் முறை நடைமுறைக்கு வந்தால் நாங்கள் கூறியது போல இந்த மக்கள் பாடு திண்டாட்டம் ஆகிவிடும். நம் கொடைக்கானலுக்கு உயர்நீதிமன்றத்தின் சார்பாக கொண்டு வரப்பட்ட இ பாஸ் முறையை மறுபரிசீலனை செய்வதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மாவட்ட அமைச்சர் அவர்களையும் நாம் அனைவரும் சென்று சந்தித்து அந்த இ பாஸ் முறையை தமிழக அரசாங்கம் மூலமாக அது ரத்து செய்வதற்குரிய மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய மக்களின் முதல்வர் கண்டிப்பாக எங்களுக்கு நன்மை செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இதனிடையே கொடைக்கானலுக்கு வருபவர்களுக்கு 3 வகையான அடையாள கோடுகளுடன் மாவட்ட நிர்வாகம் இ பாஸ் வழங்குகிறது. உள்ளூர் மக்களுக்கு பச்சை நிறத்திலும், வேளாண் விளைபொருட்களை கொண்டு செல்லும் ஊர்திகள், அடிப்படை தேவை மற்றும் சரக்கு ஊர்திகளுக்கு நீல நிறத்திலும், சுற்றுலா மற்றும் வணிக ரீதியான ஊர்திகளுக்கு ஊதா நிற அடையாள கோட்டுடனும் இ பாஸ் வழங்கப்பட்டு வருகிறது.